الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய அமல்களை முடிந்தவரை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்து நாம் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக. எஞ்சி உள்ள காலங்களில் இன்னும் கூடுதலாக முனைப்போடும் உற்சாகத்தோடும் நன்மைகளை ஈட்டிக்கொள்ளக்கூடிய நல்ல மனோபாவத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் தராவிகளே செவியுற்ற பகுதியிலிருந்து 2 வசனங்கள், அதை நான் இன்றைய சிந்தனையாக வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ் கூறுகிறான்: வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். தன்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வழிபடக்கூடாது என்று ரப்பு திட்டவட்டமாக முடிவெடுத்து விட்டான், கட்டாயமாக்கி விட்டான். மேலும் ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நன்மை புரியுமாறும் அல்லாஹ் தீர்மானமாக கட்டளையிட்டு விட்டான். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, ஒன்று உங்களிடம் அந்த பெற்றோர் இருவருமோ அல்லது அவர்களில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்தவர்களாக இருக்கும்போது ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களிடத்தில் நீங்கள் சீ என்றும் சொல்லாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை அரட்டாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடம் மரியாதையான வார்த்தையை சொல்லுங்கள். மேலும் வக்ஃபிது லஹுமா ஜனாஹுல், அவ்விருவருக்காகவும் நீங்கள் பணிவு என்கின்ற ரெக்கையை தாழ்த்தி கொடுங்கள். வகுர் வக்ஃபிது லஹுமா ஜனாஹுல்லி மினர் ரஹ்மா, நீங்கள் கருணையின் அடிப்படையில் பணிவு எனும் ரெக்கையை நீங்கள் அவர்களுக்காக தாழ்த்தி கொடுங்கள். அது மட்டுமல்ல, வகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, எங்களை எங்களுடைய பெற்றோர் சிறுவர்களாக இருக்கும்போது எப்படி பராமரித்தார்களோ வளர்த்தார்களோ அதுபோல இறைவா அவர்களையும் நீ பராமரித்து கொள்வாயாக, அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று நீங்கள் பிரார்த்தனையும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த 2 வசனத்தினுடைய விளக்கத்தை தான் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் டைம் ஒத்துழைச்சிச்சின்னு சொன்னால் இன்றைக்கே சொல்லி முடிச்சிருவேன், இல்லைன்னா இதை 2ஆக போட்டு நாளைக்கு பாதி சொல்லுவேன். தோழர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா இது போன்று வேறு சில இடங்களில் பேசுகிறான். முதல்ல எடுத்த உடனே தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, தன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை கொள்கையை சொல்லிவிட்டு அடுத்து அதோடு சேர்த்து பெற்றோருக்கு நன்மை புரிவதை பற்றி பேசுகிறான். நல்லா கவனிக்கணும், அல்லாவை வழிபடுவதை பெற்றோருக்கு நன்மை செய்வதோடு சேர்த்து முடிச்சு போட்டு பேசுகிறான். இந்த இடத்துல மட்டுமல்ல, குர்ஆனில் இது போன்று வேறு சில இடங்களும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு 4வது அத்தியாயம் 36வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான்: வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாவை வழிபடுங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை புரியுங்கள். நல்ல கவனிங்க, அல்லாவை வழிபடுறது, இணை வைக்காமல் இருக்கிறது, அதோடு சேர்த்து பெற்றோருக்கு நன்மை புரிவது, அதை சேர்த்து பேசுகிறான். அது மாதிரி இன்னொரு வசனம் 6வது அத்தியாயம் 151வது வசனம் அல்லாஹ் அங்கே சொல்கிறான்:
குல் தாலவ் அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், நபியை நீங்கள் சொல்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கள், இங்கே வாங்க, உங்கள் ரப்பு உங்களுக்கு என்ன ஹராமாக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அல்லாஹ் என்ன ஹராமாக்கியிருக்கிறான்? அல்லா துஸ்ரிகு பிஹி, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். அப்போ இணை வைக்கிறத அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். அதோடு சேர்த்து ஒபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை புரிய வேண்டும் என்றும் அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, பெற்றோருக்கு நன்மை புரிய வேண்டும். இன்னொரு இடத்துல அதே மாதிரி வேறொரு இடத்துல, அந்த இடத்துல எதை பற்றி சொல்லப்படுதுன்னா, தோழர்களே, இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அறிவுரை அது இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒயிது அகதனா மீசாக்க பனி இஸ்ராயில, இஸ்ரவேலர்களிடத்தில் நாம் இப்படி ஒரு உறுதிமொழி பெற்றதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். என்ன உறுதிமொழி பெற்றோம்? லா தஅபுதூன இல்லல்லா, அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வழிபடக்கூடாது, ஒபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை புரிய வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் உறுதிமொழி பெற்றதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்போது இந்த மாதிரி அல்லாவை வழிபடுவது, அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது என்கின்ற அடிப்படை அம்சத்தோடு பெற்றோருக்கு நன்மை புரிவதை அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான். ஏன் சேர்த்து பேசுகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்லையா? ஏன் சேர்த்து பேசுகிறான் என்று சொன்னால், தோழர்களே, ஒரு மனிதனை உருவாக்குகிற விஷயத்தில் இறைவனுக்கு நேரடியான சம்பந்தம் இருக்கிறது. இறைவனுக்கு தான் நேரடியான சம்பந்தம். ஏன்னா அவனை படைச்சி உருவாக்கி உயிரை கொடுத்து அவனை ஒரு ஆளாக தூக்கி நிறுத்தினதில் நேரடி தொடர்பு என்பது அல்லாஹ்வுக்கு தான். ஆனால் அப்படி ஒரு மனிதனை உருவாக்கி உயிர் கொடுப்பதற்கு பெற்றோரும் ஒரு பாத்திரமாக இருந்திருக்கிறார்கள். நேராக அல்லாஹ் வந்து இப்படி கையை காமிச்சு இங்கேருந்து ஒரு ஒளி வந்து ஒரு ஆள் அப்படி எழுந்து நிற்கலை. அதுக்கு அல்லாஹ் ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களுடைய சேர்க்கை, அதற்கு பிறகு கரு உருவாகுதல், அதற்கு பிறகு வளர்தல், இப்படி அந்த ஒரு மனிதனுடைய உருவாக்கத்திற்கு பெற்றோரை அல்லாஹ் ஒரு மறைமுக காரணமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் நேரடி காரணம், பெற்றோர்கள் மறைமுக காரணம். இப்படி மாற்றி கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒரு மனுஷனை அல்லாஹ் படைச்சதுங்கிறது மறைவான விஷயம், ஆனால் அந்த பெற்றோர் உருவாக்கியது என்பது நேரடியாக நம்முடைய கண் பார்வைக்கு தெரிகிறது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு மனிதன் உருவாகி உயிர் பெற்று எழுவதில் பெற்றோருக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கிறது. அப்போ எனவே அல்லாஹ்வை வழிபடுவதோடு சேர்த்து பெற்றோருக்கு நன்மை புரிவதை அல்லாஹ் சேர்த்து பேசுவது இந்த அடிப்படையில் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, தோழர்களே, பெற்றோருக்கு நன்மை புரியும்படி குர்ஆனில் நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் எங்கேயுமே பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கள்னு பெற்றோருக்கு அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. நல்லா கவனிக்கணும். பிள்ளைக்கு நன்மை செய்யுங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள்னு பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பல இடங்களில் அறிவுறுத்துகிறார். ஏன் சொல்லலை? பெற்றோருக்கு ஏன் சொல்லலை அல்லாஹ்? பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் அந்த கடமையை சொல்கிறான் அப்படின்னா, பெற்றோருக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் பிள்ளைகளை சரியான முறையில் பராமரித்து வளர்த்து ஆளாக்குகிற அந்த தன்மையை, அந்த கருணையை இறைவன் பெற்றோருடைய இதயத்தில் எப்போதோ வைத்திருக்கிறார். அதனால் சொல்ல வேண்டிய தேவையில்லை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். ஒரு அரக்கம் புள்ள பெற்றா கூட அந்த புள்ள மேலே அவனுக்கு கருணை இருக்கும். வெளியில் தான் அவன் அரக்கன், வெளியில் தான் அவன் கொலகாரன். ஆனால் அவன் புள்ள விஷயத்தில் அவன் யாராக தான் இருப்பான்? கண்டிப்பாக கருணை உள்ளவனாக தான் இருப்பான். வெளியில் கொலை பண்ணுறாங்கிறதுக்காண்டி பிள்ளை தூக்கி கொலை பண்ணுவானே அவனாவது? செய்ய மாட்டான். வெளியில் அரக்கத்தனமாக நடந்துக்கிறாங்கிறதுக்காண்டி பெத்த பிள்ளைய அரக்கத்தனமாக யாராவது நடத்துவானா? கண்டிப்பாக நடத்த மாட்டான். அப்போ எனவே பிள்ளைகளை சரியாக நடத்துவதற்கு தேவையான அந்த கருணை என்கின்ற அடிப்படை சிப்பை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா, ஏற்கனவே பெற்றோருடைய இதயத்தில் வச்சுட்டான். அதனால் சொல்லாமலேயே அது நடக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. ஒரு காலம் வரும், எங்கள் வாப்பா தான் எங்களுக்கு ஹீரோ அப்படின்ட்டு இருப்பாங்க, அம்மா தான் எங்களுக்கு பெரிய ரோல் மாடல் அப்படின்ட்டு வளருவாங்க கொஞ்ச நாள். ஆனால் ஒரு 10-12 வயசு வந்துச்சுன்னு சொன்னால்
எங்கள் அப்பனுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே தெரியாதும்மா அவனே. 12 வயசு வந்துட்டா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவனே சொல்லுவான். அது ஒரு 20-25 வயசு கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னே நினைப்பான். இப்படி ஒரு தாய், இப்படி ஒரு தந்தைன்னு ஒரு கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுதுன்னு அந்த பையனுக்கு புரியறதுக்கு அவனுக்கு ஒரு 40 வயசு ஆகணும், 45 வயசு வரணும். அவனுக்கு ஒரு 2 பிள்ளை இருக்கும் பாருங்க, அப்போ தான் நமக்கு தாய் தந்தைன்னு ஒரு கேரக்டர் தேவைப்படுதுன்னு அவனே ரியலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வருவான். அப்போது பெற்றோர்களை தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் பிள்ளைகள்கிட்ட தப்பி தவறி வந்துடும். ஆனால் அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னா பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்கிறான், பெற்றோர்கள் ஜாக்கிரதை, அல்லாஹ்வை வழிபடுறது முக்கியம், அதுக்கு இணையாக பெற்றோர்கள்ட்ட ஒழுங்காக நடந்துக்க என்று அல்லாஹ் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான். தோழர்களே, பெற்றோர்களுக்கு நன்மை புரிய வேண்டும். ஏன் புரிய வேண்டும்? குர்ஆன் என்ன சொல்லுது அதை பற்றி? ஏன் பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், சில இடங்களில் பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை பொதுவாக குர்ஆன் சொல்கிறது. சில இடங்களில் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை அல்லாஹ் அடுக்குகிறான். ஏன் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும்? அந்த வகையில் ஒரு இடத்துல சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தல் கொடுத்தோம் என்று சொல்கிறான். இதோடு நிற்குது. ஏன் நல்ல முறையில் நடக்கணும் அங்கே வரல, பொதுவான அறிவுறுத்தல். அதே நேரத்தில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனிதனுக்கு நாம் அறிவுறுத்தினோம். ஏன் நல்ல முறையில் நடக்கணும் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா, அவனுடைய தாய் அவனை சிரமத்தோடு சுமந்தாள், சிரமத்தோடு பெற்றெடுத்தாள். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தை அனுபவித்து அவனை சுமந்தாள், அவனை பெற்றெடுத்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, வஹம்லுஹு வஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா, அவனை வயிற்றில் சுமந்ததும் பால்குடி மறக்க வைப்பதற்கும் கிட்டத்தட்ட சேர்த்து மொத்தம் 30 மாதம் ஆயிருக்குது. குறைஞ்சபட்ச அளவு அல்லாஹ் சொல்கிறான். வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதம், அதுக்கடுத்து 2 வருஷம் பால் கொடுக்கறது, மொத்தம் சேர்த்தா 30 மாதம்னு அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். அப்போது இதெல்லாம் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தியாகம். இந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் பெற்றோருக்கு நன்மை புரிய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு கேள்வி விட்டு கேட்கலாம். வயிற்றில் பிள்ளைய வச்சிருந்தது அம்மா, பால் கொடுத்தது அம்மா, பெத்தெடுத்தது அம்மா, இங்கே தந்தைங்கிற கேரக்டர் எங்கே வருது? வரலையே, இல்லையா? அதனால் தந்தையை அல்லாஹ் கை விட்டுறல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், குர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகிரா. பின்னால் நம்ம வருவோம், பேசுவோம். இறைவா, என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கருணை காட்டு, அவ்விருவரும் என்னை வளர்த்து ஆளாக்கியதை போல. அப்போ அவ்விருவரும் அப்படிங்கும்போது தந்தையும் தாய் 2 பேருமே இன்க்ளூடிங் உள்ளே வந்துடுறாங்க. சரியா? அப்போ தாய்க்கு இருக்கின்ற அந்த பங்களிப்பு தந்தைக்கும் இருக்கிறதுங்கிறத சூசகமாக அல்லாஹ் அந்த வசனத்தில் சுட்டி காட்டுறான். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு மனிதனை உருவாக்குவதில், ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ உருவாக்குவதில் தந்தையை விட தாயின் பங்களிப்பு சற்று கூடுதல். அதை நம்ம மறுக்கவே முடியாது. புரிஞ்சுங்களா? அதனால தான் அல்லாஹ் தஆலா பிள்ளைக்கு தாய் தந்தை இருவரில் யார் அதிக உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு வரும்போது தாய்க்கு தான் அந்த உரிமையை ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க. ஒரு சஹாபி வந்து கேட்குறார் ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலல்லாஹ், நான் அதிகம் நன்மை செய்வதற்கு ஏற்ற உறவினர் யார் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் தாய் என்று சொன்னார். மறுபடியும் அவர் கேட்டார், மன் அபர்ரு, நான் நன்மை செய்வதற்கு மிகவும் உரிமைப்பட்ட உறவினர் யார் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்முக்க. மறுபடியும் தாய் சொன்னாங்க. 3வது தடவை கேட்டார், அப்பவும் ரசூலுல்லாஹ் தாயத்தான் சொன்னாங்க. 4வது தடவை அவர் கேட்கும்போது அபூக்கன்னு சொன்னாங்க, உன்னுடைய தந்தைன்னு சொன்னாங்க. அப்படின்னா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களில், நன்மைகளில் கிட்டத்தட்ட 75% தாய்க்கு தான், 25% யாருக்கு? தந்தைக்கு. ஒரு வழக்கு ஒன்று போச்சு, இப்போ இல்லை, வரலாற்று காலத்தில் ஒரு நீதிபதிட்ட வழக்கு ஒன்று போச்சு ஒரு குழந்தை விஷயத்தில். அந்த குழந்தை விஷயத்தை, அந்த வழக்கில் அந்த பிள்ளைக்கு யார் அதிகமான நெருக்கம் இருக்குது, உரிமை இருக்குது? தாயும் வாதாடுறாங்க, தந்தையும் வாதாடுறாங்க. தாய் சொல்கிறாங்க,
இந்த பாருங்கள், அந்த பிள்ளைய நானும் சுமந்தேன், அவரும் சுமந்தார். ஆனால் அவர் லேசாக இருக்கும்போது சுமந்தார், நான் கஷ்டமாக இருக்கும்போது சுமந்தேன். நம்மெல்லாம் முதல்ல தாயினுடைய கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தோம்? தந்தையினுடைய முதுகுத்தண்டில் தானே இருந்தோம். அப்போ நாம் தந்தையும் நம்ம சுமந்துருக்கிறார், ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது சுமந்தார். ஆனால் தாய் சுமந்ததுங்கிறது வெயிட்லெஸ் அல்ல, வெயிட் ஏற ஏற சுமந்துருந்தாங்க. புரிஞ்சுங்களா? சரி, அப்போது அவங்க வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது தான் சுமந்துருந்தான். நான் அப்படி இல்லை, ரொம்ப பாரமாக இருக்கும்போது சுமந்துருந்தேன். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய சுமையை இறக்கி வைக்கும்போது ஆசையோடு இறக்கி வைத்தார். ஆனால் நான் என்னுடைய சுமையை இறக்கி வைக்கும்போது கஷ்டப்பட்டு மறுபொழப்பு பொழைச்சி இறக்கி வச்சேன். அப்போ யார் ரொம்ப உரிமைங்கிறத பார்த்துக்கங்கன்னு அந்த அம்மா வாதாடினாங்களாம். அப்போ யதார்த்தத்தில் பார்த்தா இது உண்மையாக தெரியுது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு இடையிலே மனமுறிவு ஏற்படுகிறது, புள்ள இருக்குது. அப்போ அந்த புள்ள வந்து யாருக்கு உரிமைன்னு சொல்லும்போது அந்த பெண் மறுமணம் முடிக்காத வரை அந்த பெண்ணுக்குத்தான் அந்த பிள்ளை அதிக உரிமைன்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ எனவே இந்த வகையில் பார்க்கும்போது அதிகமான உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் சேர்த்து கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மையாக இருப்பதை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா சிரமத்தோடு சுமந்தார்கள், சிரமத்தோடு பெற்றெடுத்தார்கள், சிரமத்தோடு வளர்த்தார்கள், பால் கொடுத்தார்கள், தூக்கத்தை விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தந்தையும் சேர்ந்து தூக்கத்தை விட வேண்டிய சூழ்நிலை இருக்க தான் செய்யுது. புரிஞ்சுங்களா? ராத்திரியில் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்னா பக்கத்தில் புருஷங்காரர் படுத்து கிடப்பார், அவருக்கும் தூக்கம் போகத்தான் செய்யும். ஆனால் அது வந்து செகண்டரி தான். அது ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் தாயினுடைய தூக்கம் போகிறது தான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த வகையில் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் படிக்கிற இந்த வசனம் இருக்குது பாருங்கள், இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பாக பெற்றோருக்கு அவர்களுடைய வயோதிக காலத்தில் நன்மை செய்வதை பற்றி அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறான். அந்த இடத்துல குறிப்பிட்டு பேசுகிறான். பெற்றோருக்கு அவர்களுடைய வயோதிக காலத்தில் நன்மை செய்வதை குறித்து பேசுகிறான். சொல்கிறான் பாருங்க அல்லாஹ், இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களுடைய பெற்றோர்களில் இருவருமோ அல்லது அவர்களில் ஒருவரோ உங்களிடத்தில் வயோதிகத்தை அடைந்திருக்கும் போது ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்றும் சொல்லாதீர்கள். தோழர்களே, ஏன் வந்து இந்த இடத்துல வயோதிக காலத்தை வந்து குறிப்பிட்டு பேசுதுன்னு சொன்னால், அவர்களுடைய வாலிப காலத்தில் இந்த மாதிரியான உதாசீனங்களும் இந்த மாதிரியான அவமரியாதைகளும் கண்டிப்பாக பெற்றோருக்கு நடக்காது. ஏன்னா அவங்க நல்ல வாலிபமாக இருக்கும்போது புள்ள இந்த மாதிரி செஞ்சான்னு வச்சுக்கங்க, ஓங்கி அற கொடுத்துருவாங்க, அங்கே அடியே விழுந்துடும், போட்டு சாத்தி எடுத்துருவாங்க. அப்போ அங்கே அந்த மாதிரி உதாசீனம் நடக்காது, பிள்ளைங்க பயந்து தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ எனவே அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் எங்கே உதாசீனம் நடக்கும், எங்கே அவமதிப்பு நடக்கும் அப்படின்னா அவர்கள் வயோதிகத்தை அடையும் போது இது நடக்கும். அவர்கள் வருமானம் ஈட்டுபவர்களாக இல்லாமல் பிள்ளைகளுடைய கையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும்போது இந்த உதாசீனம் நடக்கும். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அவங்க வயோதிக காலத்தை அடையும் போது சீன்னு கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சீன்னு சொல்லாதீங்கன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அவர்களுடைய ஒரு செயலை குறித்து நீங்கள் சலிப்பை கொட்டாதீர்கள், சலிப்படையாதீர்கள். வயோதிக காலத்தில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய சில செயல்களுக்கு பொருள் இருக்காது, அர்த்தம் இருக்காது. அர்த்தமில்லாத வேலைகளை சில நேரங்களில் வயோதிகத்தில் உள்ள பெற்றோர்கள் செய்வார்கள். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நமக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனால் சலிப்பை கொட்டாதீங்க. என்னங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க, சொல்லாதீங்க, உட்காந்து கேளுங்க, அல்லாஹ் சொல்றேன். அப்போ எனவே தோழர்களே, அவர்கள் வாங்குபவர்களாக இருக்கும்போது அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு வயசு ஆயிருச்சு இல்லையா, வயோதிகம் வந்துருச்சு. வயோதிகம் வந்ததுக்கு பிறகு உதாசீனம் உடனே வந்துடாது. அவங்கள்ட்ட வருமானம் வர்ற வரைக்கும் அவங்க வயோதிகமானாலும் அவங்களுக்கு மரியாதை இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருக்கு பென்ஷன் வருதுன்னு வைங்க, பென்ஷன் வர்ற பெற்றோருக்கு வீட்டில் கடைசி வரைக்கும் மரியாதை இருக்கும். பென்ஷன் இல்லாமல் இருக்கும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ அவர்கிட்ட இருந்து வருதுனாலே அவரை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உதாசீனப்படுத்தவே மாட்டாங்க. அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள் வராமல் நின்றால்தான், மினல் ஹபீப் வரலன்னு வச்சுக்கங்க, அப்போ தான் அங்கே பிரச்சனை வரும். அல்லாஹ் அதைத்தான் இந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்கிறான், வயோதிகத்தை அவர்கள் அடைந்து விடும்போது
அவங்க நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜி, வேஸ்ட் லக்கேஜி அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு காலகட்டமாக வரும்போது நீங்கள் என்ன செய்யாதீங்க, அப்படி நினச்சிடாதீங்க, சலிப்பை கொட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். தோழர்களே, பெற்றோர்களுடைய இளமை காலத்தில் அவர்களிடத்திலிருந்து ஏகப்பட்ட நன்மைகளை அனுபவித்துவிட்டு அவர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய காலத்தில், வயோதிக காலத்தில் அவர்களை தவிக்க விடுவது மிகப்பெரிய பாவம். சாதாரண பாவம் கிடையாது, மிகப்பெரிய பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஒரு தடவை மிம்பரில் ஏறும்போது சொன்னாங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யார் பெற்றோரை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக சொர்க்கத்திற்கு போகின்ற வேலையை செய்யவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் பத்துவா செய்ய, எதிர்த்து துவா செய்ய, அந்த ஜிப்ரீல் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஆமீன் சொல்லுங்கன்னு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க? துவா செஞ்சுருக்காங்க அல்லாஹ்ட்ட. அப்போது பெற்றோர்களை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் மூலமாக சொர்க்கத்திற்கு போகின்ற வழியை தேடாமல் அவங்கள வச்சுக்கிட்டே ஒருத்தர் நரகத்துக்கு போனான்னு சொன்னால், தோழர்களே, அதை விட மிகப்பெரிய பாவம் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை தத்தளிக்க வச்சுட்டு தவிக்க விட்டுட்டு என்ன நன்மை செஞ்சாலும் அந்த நன்மைக்கு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து வாலிபர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனசில் எழுதி வச்சுக்கோங்க. பெற்றோர்களை தவிக்க விட்டுட்டு அவங்கள மனங்கோண விட்டுட்டு நீங்கள் எவ்வளவுதான் பெரிய பெரிய மலையளவு நன்மைகளை செஞ்சாலும் அதெல்லாம் சும்மா வேஸ்ட், காணல் நீர். அது பரப்பப்பட்ட புழுதிகளாக அல்லாஹ்விடத்தில் அடுத்து தள்ளிவிடும். இதை நான் சொல்லலை, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு மனிதர் வந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார், யா ரசூலல்லாஹ், ஷஹித்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை என்று நான் மனதார ஏற்றுக்கொண்டு உறுதிமொழித்து விட்டேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அதே போல் 5 நேர தொழுகைகளை சரியாக நான் பேணுகிறேன், என்னுடைய செல்வத்துக்கான ஜகாத்தையும் நான் சரியாக கொடுக்கிறேன், ஆண்டுதோறும் ரமதான் மாதம் நோன்பு வைக்கிறேன், என் கடமைகள்லாம் சரியாக செய்கிறேன். ஃபமாலி மினல் அஜ்ரி வஸ் சவாப், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். கிராமவாசி தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. என் டியூட்டியை ஒழுங்காக பார்க்குறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மாத் அலா ஹாதா கான மஅன் நபிய்யீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ யௌமல் கியாமா. நீங்கள் சொல்கிற இதே நிலைமையில் ஒருத்தர் இருந்து இறப்பு எய்தினால் அவர் நபிமார்களோடும் வாய்மையாளர்கள் சித்திகீன்களோடும் சுஹதாக்களோடும் உயிர் தியாகிகளோடும் மறுமையில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் வச்சாங்க. என்ன அப்படின்னா, மாலம் யஉக்க வாலிதைஹி என்று சொன்னார்கள், தன்னுடைய பெற்றோரை புண்படுத்தாத வரைக்கும் என்று சொன்னார்கள். பெற்றோரை புண்படுத்தாத வரைக்கும் தான் இந்த அமல்லாம் அவங்களை கொண்டு போய் என்ன செய்யும், நல்லவங்களோட சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பெற்றோரை புண்படுத்துகிற வேலையை செய்தீர்கள் என்றால் இந்த எல்லா அமலை செஞ்சாலும் நீங்கள் கடை தர முடியாது, நீங்கள் விளங்க முடியாது, நீங்கள் உருப்பிட முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு நான் கலோக்கியல் பாஷையில் அர்த்தம் சொல்கிறேன், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அப்போது எவ்வளவுதான் நாம் கடமைகளை செய்தாலும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அவர்களுடைய மனம் நோகும்படி, மனம் நொந்து போகும்படி நடந்து கொள்ளும் போது நாம் செய்த எந்த புண்ணியமும் சல்லி பைசாவுக்கும் ரோஜனம் இல்லை. தயவுசெய்து நாம் இதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்தார். எனக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றணும்னா என்னுடைய முதுகு தான் அந்த அம்மாவுக்கு வாகனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மாவை நான் தூக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகணும். ஒரு வேலை இருக்குதுன்னா நான் தூக்கிட்டு தான் போவேன். அன்றைக்கி அவர்கிட்ட வந்து ஒட்டகம்லாம் இல்லை போல தெரியுது, கழுதை கோவேறு கழுதை எதுவும் இல்லை போல். இருந்தால் வண்டியில் வச்சு போயிடலாம், இல்லை நான் தான் தூக்கிட்டு போவேன். அப்போ இன்ன வரைக்கும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் தான் அவரை சுமந்து செல்கிறேன், என் முதுகுதான் அவருக்கு வாகனமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி நான் செய்து கொண்டிருக்கும் போது ஃபஹல் அத்தைத்து ஹக்கஹா, என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றியவனாக நான் ஆகிவிட்டேனா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எவ்வளவு தூரம் நீங்கள் இப்படி தூக்கி சுமந்தாலும் சரி அவங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுலாம் முடிக்க முடியாது ஒன்னாலன்னாங்க. அதுக்கு காரணம் சொன்னாங்க, அந்த தாய் உனக்கான நன்மைகளை செய்யும் போது நீ வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்த அந்த உதவிகளை செஞ்சாங்க.
ஆனால் நீ இன்னைக்கு செய்யும்போது கொஞ்ச காலம் தானே செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் நீ செய்வேன். அதுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தூக்கிட போகிறோம், ஹயாத்து உள்ள வரைக்கும் தானே அப்படி தான் நீ நினைப்பேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை, உன்னை கடைசி வரைக்கும் நல்லா வச்சுருக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, உன்னை தூக்கி சுமந்தாங்க. அப்போது நீ செய்கிற நன்மைக்கும் அவங்க செஞ்ச நன்மைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. நீ கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, எவ்வளோதான் தூக்கி சுமந்தாலும் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தவனாக ஆக முடியாதுண்ணா. அதே போல் தோழர்களே, இன்னொரு மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இல்லாமனுடைய மகன், காபாவுடைய அந்த தவாஃப் மத்தாஃபில் நிற்கிறார். அப்போது ஒரு மனிதர் வயோதிகமான தன்னுடைய தாயை சுமந்து கொண்டு காபாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்னு உமர் இல்லானவர் அவரை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பார்த்து கேட்குறார், இவங்க என்னுடைய தாய், நாங்கள் தூக்கிட்டு தான் என்ன செய்கிறேன், ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறேன். இது ஒரு ஹஜ்ஜு 2 ஹஜ்ஜு இல்லை, இது 9வது ஹஜ்ஜு. நான் இப்படித்தான் அவங்கள தூக்கி 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 தான் என்ன செய்கிறேன், ஹஜ்ஜுக்கு நான் அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றியவனாக ஆகிவிட்டேனா என்று கேட்டார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி லா, அல்லாவின் மீது ஆணையாக, இப்படியே பல தடவை நீ ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு வந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்தவனாக ஆக மாட்டாய் சொல்லிட்டு சொன்னாங்க, வலவு பி ஜஃப்ரத்தின் வாஹிதா, வலவு பி ஜஃப்ரத்தின் வாஹிதா. இந்த டெலிவரி டைமில் நீ ஒரு தடவை காலை எடுத்து அவங்க வயிற்றில் உதச்சியே, அப்போ ஒரு தடவை அவங்களுக்கு வலி வந்திருக்குமே, வீல்னு கத்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு தடவைக்கு நீ இத்தனை தடவை செய்கிறது கூட ஈடாகாதுன்னு அந்த ஒன்றுக்கு கூட என்ன செய்யாது, ஈடாகாதுன்னு சொன்னாங்க. தோழர்களே, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த பெற்றோர்களைத்தான் அவர்களுடைய வயோதிக காலத்தில் தூக்கி சுமப்பதை, அவர்களுக்கான பணிவிடைகளை செய்வதை, அவர்களை மனம் கோணாமல் பார்த்து கொள்வதை இன்றைய இளைய தலைமுறை மிகுந்த பாரமாக நினைக்கிறது, மிகப்பெரிய கஷ்டமாக நினைக்கிறது. தோழர்களே, பெட்டனிமல் அதை இழுத்துக்கிட்டு போகிறாங்க, பார்க்குறோம் இல்லையா? அதை காரில் தனக்கு பக்கத்தில் வச்சு கூட்டு போகிறான். அட கேவலப்பட்டவங்க, ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு பெட்டனிமல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் பெத்தெடுத்த தந்தையை, தாயை கையை பிடித்து அழைத்து செல்வதற்கு வெட்கம். எங்க சொல்றது, எங்க தலையில் அடிச்சுக்கிறது? தோழர்களே, நான் இன்னைக்கு எல்லா விதமான பெருமதிகளும் தலைகீழாகிவிட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி நிக்காஹுங்கிறது அடிமைத்தனமாக மாறி போய்விட்டது. ஆனால் அதே நேரத்தில் விபச்சாரம் என்பது மரியாதைக்குரியதாக மாறிவிட்டது இன்னைக்கு இல்லையா? கல்யாணங்கிற நான் அந்த அடிமைத்தனத்தெல்லாம் போய் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிறேன் அன்னைக்கு. ஆனால் அதே நேரத்தில் லிவிங் டுகெதர் அது வாழ்ந்துக்கலாங்க. அட பாவிகளா, உன்னுடைய அகராதியில் அசிங்கம் அலங்காரம், உண்மையில் மரியாதையானது அவமரியாதை. என்ன இது? பெருமதிகள் மாறி போய்விட்ட தலைகளாக மாறி போய்விட்ட ஒரு காலகட்டத்திலே தோழர்களே, ஐந்தறிவு ஜீவன்களை அதுகளை என்ன செய்யறான், அழைச்சிட்டு போறதுல பெருமையை வெளிப்படுத்துறான். ஆனால் யாரை உண்மையிலேயே கவனிக்க வேண்டுமோ, பராமரிக்க வேண்டுமோ, யாருக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு கட்டாயம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை உதாசீனப்படுத்துகிற ஒரு மோசமான மகா பாவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து முஸ்லிம் சகோதரர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யவே கூடாது. அதுலேயும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுற அந்த பழக்கம் இருக்குது பாருங்க. முதியோர் இல்லம் என்பதெல்லாம் நாகரிகத்தின் அடையாளம் அல்ல, அதெல்லாம் மனிதம் செத்து போய்விட்டது என்பதற்கான அடையாளங்கள். முதியோர் இல்லம்னா ஒரு சமூகம் நாகரிகமாக வாழ்றது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் கிடையாதுங்க. வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியாத பையன் என்ன பையன், வீட்டில் வச்சு பராமரிக்க முடியாத புள்ள என்ன புள்ள, அதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய சாபக்கேடு. முதியோர் இல்லம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு நாகரிகத்தின் அடையாளமே கிடையாது. அதான் ஒரு புது கவிதை கவிஞன் ஒருவன் எழுதினான். அதாவது முதியோர் இல்லத்தை பற்றி, முதியோர் இல்லம் அது எப்படிப்பட்டதுங்கிறது எழுதலாம் பாருங்க. இது
மனித காட்சி சாலை. இது ஒரு மனித காட்சி சாலை. பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து பார்த்து விட்டு போகும். நம்ம மிருக காட்சி சாலை போயிருப்போம், வரிசையாக யாரை வச்சுருவோம், உள்ள மிருகங்கள் வச்சுருப்பாங்க, நம்மளாம் போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா. நான் முதியோர் இல்லத்தை அவன் அப்படியே மாற்றி செஞ்சுருக்கான். இது மனித காட்சி சாலை. மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள், பால் குடித்த மிருகங்கள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவோம். எவ்வளோ கேவலம் தோழர்களே! பெற்றோருக்கு இப்படிப்பட்ட அவமரியாதை நடப்பது என்பது அல்லாஹ்வுக்கு பொறுக்காத செயல். ஏனென்றால் தன்னை வழிபடுவதோடு சேர்த்து இணைத்து பேசுகிறான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, பெற்றோர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகளை செய்தாக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தை யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார், பாப்பா அம்மா இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள என்ன செய்யணும்? இஸ்லாம் அல்லாதவராக இருக்கிறாருங்கிறதுக்காக அவங்கள விட்டுருங்க, ஒதுக்கி தள்ளிடுங்கன்னு மார்க்கம் சொல்லலை. அவங்களையும் என்ன செய்யணும்? பராமரிக்கணும்னு சொல்லிச்சு மார்க்கம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகி அவங்களுடைய சகோதரி, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஒரு தேவை என்று என்னிடத்தில் வந்திருக்கிறார், நான் முஸ்லீம், இப்போ நான் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிலி உம்மக்கி, உன்னுடைய தாய் சொல்லை கேளுங்கள், தாயிடத்தில் நீங்கள் உறவாக நடந்து கொள்ளுங்கள். நான் முஸ்லீம்னு பார்க்காதீங்க, நான் முஸ்லீமாக இருந்தாலும் பெற்றவங்க இல்லைன்னு ஆயிராது. நீங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? பராமரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தோழர்களே, முஸ்லிம் அல்லாத பெற்றோர் பிள்ளையை இஸ்லாத்தை கைவிடச் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணால் கூட அவர்களுக்கான நன்மை புரிவதிலேயும் ஒரு முஸ்லிம் பிள்ளை குறை வைக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. பெற்றோர்கள் நெருக்கி தள்ளுறாங்க, ஏன்டா இஸ்லாத்துக்கு போனேன், ஏன்டா இஸ்லாத்துக்கு போனேன், போதரா அப்படின்னு நினைச்சு நெருக்கி தள்ளுறாங்க. அப்படி தள்ளா கூட நீ இஸ்லாத்தில் உறுதியாக இருந்துக்கோ. ஆனால் இப்படி சொல்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்க மேலே நீ கோவப்படாத. வேற ஏதோ ஒரு மனோ வழியில் அவங்க பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லு, இது நானா சொல்லலை, குர்ஆன் சொல்லுது. ஒயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு எது குறித்து அறிவில்லையோ அப்படிப்பட்ட ஒன்றை எனக்கு இணை வைக்க சொல்லி அந்த பெற்றோர் உனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க பேச்சை இந்த விஷயத்தில் மட்டும் கேட்காத. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துத்திஹுமா, இந்த விஷயத்தில் மட்டும் அவங்க பேச்சை கேட்காத. ஆனால் அதே நேரத்தில் வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக காரியங்களில் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். குர்ஆனுடைய வாக்கு இது. அப்போ பெற்றோர்கள் வந்து முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு பிள்ளை கடமைப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை என்பதையும் நாம் இங்கே சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, சி அப்படிங்கிற வார்த்தையை கூட பேசக்கூடாதுன்னு நல்லா சொன்னான்ல, அதாவது சலிச்சிக்க கூடாதுன்ட்டு. பலவீனமான நேரத்தில் அவங்க சில குறைகள் செய்வார்கள். அந்த குறைகளை பார்த்தால் சலித்து கொள்ள நமக்கு தோன்றும். உதாரணமாக திடீர்னு தட்டை கீழே போட்டு உடைப்பாங்க, கீழே தவறி விழுந்துடும், கிளாஸு கீழே தவறி விழும், நம்ம சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருப்போம், வாங்குவாங்க, தப்பாக வாங்கிடுவாங்க, அப்படியே நம்ம மேலேயே ட்ரெஸ் போட்டோம். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நாம் சலிச்சு கொள்ள தோணும். நான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வயோதிகமாக இருக்கும்போது, பலவீனமாக இருக்கும்போது உன்னுடைய மனம் கோணுகின்ற வகையில் அவர்களிடத்தில் நிறைய செயல்கள் நடக்கும். அப்படி இருக்கவே தான் நீ என்ன செய்யக்கூடாது, சலிச்சிக்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி இருக்கவே தான் அவர்களிடத்தில் நீ மரியாதையான வார்த்தையை பேச வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. தோழர்களே, அப்போது அவங்கள்ட்ட சலித்து கொள்ளாதே. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் மரியாதையான வார்த்தையை பேச வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. மரியாதையான வார்த்தை பேசுறதுனா என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன், 10:30 ஆச்சு. இதுக்கு மேலே உங்களை நான் ஒன்றும் மரியாதையாக விட மாட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன செய்வேன், இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம், பெற்றோர்களிடத்தில் மரியாதையாக பேசுறதுனா என்ன அப்படிங்கிறதுலேருந்து நாளைக்கு பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.